என்ன 4 முடி வீட்டுல சமையல்லாம் முடிச்சாச்சா? கொஞ்சம் போல சோறு பொங்கி வச்சிருக்கேன். இன்னி ராணி அக்காட்டையோ லட்சுமி அக்காட்டையோ கொஞ்சம் போல மீன் கறி வாங்கிட்டேன்னா இன்னைக்கு அப்படியே அதெல்லாம் வச்சு ஒப்பேத்திடுறான். ஏன் 4 முடி நிறைய வச்சேன்னு சொன்னா நாங்க கேட்டுருவோம்னா கொஞ்சோல வச்சேன்னு சொல்லுங்க. வா சின்ன பொண்ணு, நீ கேட்டா நான் தராம இருப்பேனா? உண்மையிலே சின்ன பொண்ணு, நான் 5-6 அரிசி போட்டு தான் சோறு வச்சேன். ஏன் சரியா என்ன இல்லையோ 5-6ன்னு சொல்லுதிய? ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அம்மா. ஆனா 4 முடி நீங்க சொன்னிய பத்தியலா, நீ கேட்டா நான் தராமையா இருப்பேன்னு. அன்னைக்கு நான் தண்ணி வரும்போது மறந்து கொஞ்சம் உறங்கிட்டேன். அதனால உங்கள்ட்ட வந்து ஒரு குடம் தான் தண்ணி கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன பஞ்சப்பட்டு பாடினீங்க? அது தண்ணி இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு தீந்துட்டுனா அடுத்து நான் என்ன பண்ண முடியும்? இந்த உமாட்ட போய் கேட்டா அவளும் இருந்து பஞ்சப்பாட்டு பாடுவா. நல்லா உருட்டுங்க இருந்து. ஆமா 4 முடி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பூனை நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே ஓடி வந்துருமோ? ஆமா சின்ன பொண்ணு, அதுக்கு என் மேல ரொம்ப பாசம். நான் எங்களுக்கு இருக்கோ என்னதோ தெரியாது, ஆனா அதுக்கு கண்டிப்பா டெய்லி ஒரு மீன் பொரிச்சு கொடுப்பேன், முறுக்கு வாங்கி கொடுப்பேன், பன்னு வாங்கி கொடுப்பேன். உங்களுக்கே நீங்க மீன் கறி வைக்க முடியாம பக்கத்து வீட்டுல இரவா வாங்கி தின்னுவீங்க, நீங்க அதுக்கு மீன் பொரிச்சு கொடுப்பீங்களா? நல்லா உருட்டுங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்போலேருந்து அந்த குவாலி இருந்து தலையை ஆட்டிட்டு இருக்கு, அதுக்கு குஞ்சோலாம் அதே போல இருந்து தலையாட்டுது. என்ன பொண்ணு, நேற்றுக்கு நைட்டு உறக்கமே வரலையா? அப்போ இருந்து நான் ஒன்று யோசித்தேன். இந்த 2090 இந்த கோழியில் கட்சி தொடங்கினா எப்படி இருக்கும்? எல்லா கோழியெல்லாம் போய் ஓட்டு போடும். ஆமாம், கோழி கட்சி ஆரம்பிக்கும், பூனை கட்சி ஆரம்பிக்கும், நாய் கட்சி ஆரம்பிக்கும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போய் ஓட்டை குத்திட்டு வந்துடலாம். எப்பா 4 நாள் ஓட்டு போட்ட தலைவர் வந்துட்டாருப்பா, அப்படி கெத்தா வந்து நிப்பாரு. நீ பைசா வாங்கல போட்ட, நாங்க அப்படி இல்லைல்ல, நாங்க பைசா வாங்கணும், எங்களை மனசுக்குள்ள உறுத்திட்டே இருந்து. பைசா எல்லாம் யாரு தந்தாலும் வாங்கிக்கிடணும், ஆனா ஓட்டை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போடணும். அடுத்த வாட்டியெல்லாம் நான் என்ன பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், யாரு பைசா தந்தாலும் சரி தராட்டாலும் சரி. 4 முடி, ஒருத்தன் 2007 பிறந்தானா, ஆனா இப்ப அவனுக்கு வயசு 28. எப்படி சொல்லுங்க பாப்போம்? ஒருத்தன் 2007 பிறந்தானா, அவனுக்கு இப்போ வயசு 28. அது எப்படி சின்ன பொண்ணு? எப்படி பார்த்தாலும் 19 வயசு தானே ஆகும். காய்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏ உமா, நம்ம கீதா இருக்காள்ல, நேத்தைக்கு எங்கேயோ போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்கா. அவளுக்கெல்லாம் நல்லா படம் சின்ன பொண்ணு, அவளுக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து அனுப்பி விடுவானா, இவ அந்த பைசா எல்லாம் எடுத்துட்டு போய் சுத்துவா. உமா, நம்ம 3 பேர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இதே மாதிரி அவளுக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் பாத்துக்கா. அதான் சின்ன பொண்ணு, அவ டெய்லியும் மீஷோலயோ பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ ஆர்டர் போடுக்கா. அந்த பையில வந்துட்டு நம்மள்ட்ட கேட்காணுமா, கீதாக்கா வீடு தெரியுமா, கீதாக்கா வீடு தெரியுமான்னு. நேற்றுக்கு காலையில வந்து என்கிட்ட கேட்டான்வன், நான் அந்த சைடு போயிட்டு இப்படி ஒரு ரைட் எடுங்க வந்துடும் சொன்னேன். அடுத்து சாயங்காலம் ஒருத்தன் ஒரு பார்சலை கொண்டு வாரான், கீதாக்கா வீடு எங்கன்னு. நம்ம இப்படி அடுத்தவங்கள பார்த்து காஞ்சி நம்ம இப்படி கிடப்புதான். என்ன செய்ய, அவ்வளோ கொடுத்து வச்சவள்வ. நம்ம அப்படியா, நம்ம கூட சுத்துவதெல்லாம் பரதேசியல், நம்மகிட்ட இருந்து எப்படா பிடிங்கி தின்னலான்னு பாப்பாள்வ. அப்படி ஒன்டேந்து நாங்க என்ன பிடிங்கி தின்னுட்டோம்னு எங்களை பரதேசின்னு சொல்லுங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அம்மா, விடுங்க. பேச்சுக்கு சொன்னேன்னு ஏன் நீ எங்களை கூட்டிட்டு போயா? அவளும் கூட்டிட்டு தானே போறா, அவளை கூட சுத்த அவ்வளோல. அதுக்கு முதல்ல என் மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போட்டு பைசா அனுப்பின பிறகு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அவன் நல்லா போவான், நீ எங்களை நல்லா கூட்டிட்டு சுத்துவ. அதான் தெரியுதுல்ல, மூடிட்டு இருங்க. 4 முடி, அந்த பூனை பண்ணுறதெல்லாம் உங்களை போலயே இருக்கு பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, அது எப்பவுமே என்னையே போலதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஏன் வளர்ப்புல. கரெக்டு. நானும் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பூனையா வந்ததுலேருந்து அந்த மரத்தடியிலே படுத்து கிடக்குன்னு. அதான் சொல்லியாச்சுல நம்ம வசந்தி அக்கால போலன்னு. அதான் அந்த பூனையும் நம்ம வசந்தி அக்கா போல இருக்கு போல. ஏன் சின்ன பொண்ணு? சும்மா சும்மா. ஏன் வசந்தி அக்கா, எங்கேயாவது கத்திரிக்காய்க்கு காலும் கையும் முளைச்சதை பார்த்துருக்கியாளா? பார்த்ததில்ல. உமா, நீ பார்த்துருக்கியா? நானும் பார்த்ததில்ல சின்ன பொண்ணு. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். சின்ன பொண்ணு, என்கிட்ட சண்டை இழுக்காத. நான் உங்கள்ட்ட சண்டையெல்லாம் இழுக்கலடே, நான் சும்மா சொல்லதான் செய்தேன். கத்திரிக்காய்க்கு எங்கேயாவது கையங்காலும் முளைச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எங்க கண்ணாடியிலையா? ஏக்கா அப்படி பார்க்காதீங்கக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, எனக்கு நல்ல கோபம் வரும். எங்களுக்கு நல்ல கோபம்லாம் வராது, ரொம்ப கோபம் தான் வரும். ராணி அக்கா வாங்க நம்ம போவோம், இவ்வளோ பேச்சே கொடுக்க கூடாது. அம்மம்மா. ராணி அக்கா எங்க கோயிலுக்கா?
ஆமா சின்ன பொண்ணு, நம்ம கோயில்ல என்ன சாப்பாடெல்லாம் போடுகாவல்ல, அதான் நாங்க சாப்பிட போறோம். ஓ, அப்ப சாப்பிடறதுக்கு தான் பிரிஞ்சால் இவ்வளோ ஃபாஸ்டா ஓடுதா? பாரு சின்ன பொண்ணு, என்ன பிரிஞ்சால்னு கூப்பிடாத. அடுத்து நான் சாப்பிட்டதுக்கு போறேன், என்ன சொல்லுங்க, நான் சாமி கும்பிட்டதுக்கு போறேன். அது என்ன, என்னைக்கு சாமி கும்பிடாம இன்னைக்கு மட்டும் சாமி கும்பிட போறீங்க? அது ஏன் இஷ்டம், நான் எப்ப வேணா கோயிலுக்கு போவேன், போகாம இருப்பேன், அது உனக்கு என்ன? இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் எதையாவது சொல்லிடுவேன். ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்ப ராணியக்கா, நாங்களும் வரட்டுமா? சரி வாங்க. இன்னும் வாரேங்க்கா. வாங்கக்கா, சீக்கிரமா கோயிலுக்கு போய் சாப்பிடுவோம். இதோ வரேன், போவோம் போ. திமிங்கலம் காலை வச்சு தொப்பு தொப்புலாம் நடக்கா, மெதுவா வாட்டி. சரி பாட்டி, மெதுவா வரேன். நீ என்னத்த பாட்டியா? நான் உனக்கு பாட்டியாட்டி? இல்ல பாட்டி. சின்ன பொண்ணு, திரும்ப திரும்ப பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு என்ன கோவப்படுத்தாதே, எனக்கு கோவம் வரும் பாத்துக்கா. சரி சரி, முன்னாடி பார்த்து போங்க பாட்டி. இருக்கு அரை மண்டலு. ஏன் லட்சுமி அக்கா, நம்ம இந்த வழியோட்டி வரோம், அங்கதான் ஒரு வழி இருக்குல்ல, இது உடஞ்சில கிடக்கு. இது எவ்வளவு புனிதமான இடம் தெரியுமா? இந்த இடம்லாம் முன்னாடியே கெட்டுனது. ஆமா சின்ன பொண்ணு. சரி, ரொம்ப பேசாம போவோம் வாங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பொண்ணு, எல்லாரும் அங்க சாமி கும்பிட பெய்யாச்சு, வா சின்ன பொண்ணு, நம்மளும் சாமி கும்பிடுவோம். ஏ சாமி, நான் இந்த வருஷம் நல்லா இருக்கணும் சரியா? எனக்கு நிறைய பணத்தை தா. சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும். சாமி, இந்த வருஷம் எல்லார்கிட்டயும் நல்ல நல்ல சாப்பாடா பொங்கி இருக்கணும், அப்பதான் என்னால போய் வாங்கி சாப்பிட முடியும். சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும். சாமி, எல்லாரும் ஒரு நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷம். சின்ன பொண்ணு, நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டுன? கிறுக்கியலா, என்ன வேண்டுனேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது யார்ட்டையும். ஏன்க்கா, சொன்னா என்ன ஆகும்? நீ சொன்னா நீ வேண்டினது பழிக்காது. ஏ லட்சுமி, அண்ணே, நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கோம், இத்தனை நாள் எங்கன்னே போனேன், உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. அது அந்த போனு தொலைஞ்சிருச்சுமா, சிம்மோட சேர்த்து தொலைஞ்சிருச்சா, அதான் நீ கால் பண்ணப்ப கிடைக்கலையா இருக்கும். நான் வேலைக்காண்டி வெளிநாட்டு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். சரி, வந்தோடனே புனிதமா இருக்கட்டுமேன்னு கோயிலுக்கு வந்தேன், அப்பதான் ஒன்னா பாத்துருக்கேன். பாத்தியா? என்ன முன்னாடி எல்லாம் எப்போதான் கோயிலுக்கு வருவ? அண்ணே, அது சோறு போடுகாவல்ல, அதான் ஆளா வந்து நிப்பாவ சோறு தின்னணும்னு சொல்லிட்டு. நான் சோறு தின்ன வந்தேன், நீ கண்டியோ? ஆமா, கண்டேன். ஜாக்கிரதை. சரிடே, சண்டையில வராம. அண்ணே, சண்டையில எல்லாம் வராது, இது காமெடி பீஸ், ஒரு கையில கறக்கி எடுத்து அங்க போடுவேன். என்ன அவ கிடக்கா பைத்தியக்காரி, வாண்ணே போய் கோயில ஒரு சுத்திட்டு வருவோம். சரிம்மா, போலாம் வா. ஏம்மா, நீங்களும் வாங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே போலாம். சின்ன பொண்ணு, அன்னைக்கு இதை அனுப்பி விட்ட போல நம்ம எதையாவது ஒரு இடத்துல நின்று நம்ம எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்து கிப்லி ஸ்டைல்ல போட்டு அனுப்பிவிடுவோமா? சரிக்கா, எனக்கு கிப்லி ஸ்டைல்ல நல்லா பிடிக்கும், வாங்க சீக்கிரமா போவோம். ஏன் வாங்கம்மா கத்திரிக்கா. அக்கா, அப்படி பார்க்காதீங்கக்கா, சிரிப்பாக வருது. என்ன, வா நம்ம போலாம். சரிம்மா. சின்ன பொண்ணு, எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கவங்களே தோல்ல கை போட சொல்லு சின்ன பொண்ணு, அப்பதான் நல்லா இருக்கும். சரி, 4 முடி. ஏட்டி, உன் தோல்ல நான் எப்படி டீ கை போடுவேன்? அதெல்லாம் போடலாம், நான் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே என் மேல கை போடுங்க. நீ தலை குத்துற நில்லு. என்னால இருக்க முடியாது, ஆனா என்னால உங்களை இருக்க வைக்க முடியுமே. உடிட்டி, தலை குத்துற பிடிச்சு வச்சிருக்க. 4 முடி, இப்போ எடு போட்டோவை. உமா சீக்கிரம் என் மேலேயும் ராணி அக்கா மேலேயும் கைய போடு. உமா, ராணி அக்கால பாடுறா, சின்ன பொண்ணு தோல்ல கை போட முடியாம சும்மா அப்படி கையை தூக்கி வச்சிருக்காவ. சரி, சீக்கிரம் எடுங்கக்கா. என்ன சிரிங்க அண்ணே? போ சின்ன பொண்ணு, இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறதுனால தானே நீ இப்படி என்ன தூக்குன. எக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு எடுத்தேன். இப்ப பாருங்க, நான் முட்டங்கால் போடி, நீ எங்க தோல்ல கை போடுங்க, வீடியோ எடுப்போம். சின்ன பொண்ணு, மறந்துட்ட போல, அது வீடியோ இல்ல, போட்டோ இல்லக்கா, கிப்லியா மாத்த போறோம்ல. சரி. லட்சுமி அக்கா, நல்லா சிரிங்க. இப்ப எடுங்க 4 முடி போட்டோவை. சூப்பரா வந்திருக்கு சின்ன பொண்ணு போட்டோ. போட்டோ நல்லா வந்திருக்கா 4 முடி?
போட்டோ சூப்பரா வந்திருக்கு சின்ன பொண்ணு. ஆனா அந்த அண்ணன் இருக்காருல்ல ரொம்ப அதிகமா சிரிச்சிட்டாரு போட்டோல. எப்போ இது என்னத்த சிரிப்பு? ஏன் லட்சுமி நல்லா இல்லையா? நான் இப்பவுமே இப்படிதானே சிரிப்பேன். அவ சிரிக்க சொன்னான்னு சொல்லிட்டு இப்படியா சிரிப்பீங்க? ஆமா. வாயை மூடுங்க, வாய்க்குள்ள ஈச்சி போயிட போகுது. 4 முடி அந்த போட்டோவை நீங்க கீதாளுக்கு அனுப்பி விடுங்களாம். என் போன்ல கீதாளுக்கு நம்பர் இல்லையே சின்ன பொண்ணு. சரி, என் போன்ல இருக்கு, நீங்க அந்த போட்டோவை எனக்கு அனுப்பி விடுங்க, நான் கீதாளுக்கு அனுப்பி விடுங்க. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நாங்க 3 பேர் போய் சாமி காணிக்க போட்டுட்டு வரோம். சரி. அது என்ன சின்ன பொண்ணு, கே கீதா? கீதாளுக்கு இனிஷியல் கேவா? அது இனிஷியல் இல்ல 4 முடி, நான் போட்ட பேரு கே ஃபார் கோலி சொல்லி. அதான் கோலி சொல்லி கீதாக்கு ஷார்ட் ஃபார்மா கே கீதான்னு பழிச்சு போட்டிருக்கேன். எக்கா வசந்தி அக்கா, உங்க பேரும் கீழே பதிச்சு போட்டிருக்காக்கா, பாருங்க. எங்க என்ன சின்ன பொண்ணு, அதே வெள்ளை கலர்ல என் முடிய எடிட் பண்ணி பதிச்சு போட்டிருக்க, அதுவும் 4 முடின்னு போட்டு. என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி இருக்க? ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, என்னைக்கோ ஒரு நாள் உங்க மேல உள்ள கோவத்துல எடிட் பண்ணி இப்படி போட்டுட்டேங்க்கா. நீ இப்படிலாம் பண்ணிட்டு நீ அவன்கிட்ட பேசவே மாட்டே பாத்துக்கா சின்ன பொண்ணு. சரி சரி, கோவப்படாம வாங்கக்கா, கீதாளுக்கு அனுப்புவோம். சரி. இப்ப கூட நான் உன்னை மன்னிக்கல. அப்ப என்ன? மன்னிச்சிருக்கேன். சரி வாங்க, கீதாளுக்கு அனுப்புவோம். டங். சரி, இப்ப அந்த போட்டோவை அனுப்பு. சரி அக்கா. பார்த்து நல்லா வயிறு எரியட்டும். அன்னைக்கு இப்படி போட்டோ அனுப்பி விட்டப்ப நம்மளுக்கும் இப்படி தானே வயிறு எரிஞ்சிட்டு இருந்து. ஆமா, நல்லா வயிறு எரியட்டும். பாத்திமாலோ, உங்க வீட்டுக்கு அடுத்த தெருவில் ஏதோ ஒரு சண்டை நடந்தா, உனக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியலையேக்கா, கீதாளுக்கு தான் அதை பத்தி தெரியுமா இருக்கும். உன்ன 4 முடியெல்லாம் வந்து கீதாள்கிட்ட தான் சொல்லுவா. எப்பா, நம்ம எல்லாம் இப்படி ஊர் கதையெல்லாம் பேசியதெல்லாம் கிடையாது. அதே போல ஒருத்திக்கு எடுத்து இன்னொருத்திட்ட சொல்லுது, அதெல்லாம் நமக்கு வரவே செய்யாது. ஏன் கீதா மொபைலை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? ஏக்கா, இதை நீங்களும் பாருங்களா, கண்டிப்பா சிரிப்பீங்க. இது யாரு? அந்த சின்ன பொண்ணு கூட்டம் தானே? ஆமாக்கா, நான் போன மாசம் எங்கேயோ நம்ம எல்லாம் போயிருந்தோம்ல, அப்போ இதே போல கிப்லி எடுத்து அவ்வளவுக்கு அமைச்சிருந்தேன். அதே பார்த்துட்டு காப்பி அடிச்சு கோயிலுக்கு போயிட்டு நமக்கு அதே போல அனுப்பியிருக்காளோ போல. எவ்வளோ குசும்பு பிடிச்சவளோலாம் இருக்காளோ பாரு கீதா. அதுவும் அங்கெல்லாம் இருக்காளே சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி, அவெல்லாம் சரியான ஆளு. சரிக்கா, இவ்வளோ நம்ம ஏன் பேசிட்டு, இவ்வளோ பத்தி பேசினாலே எனக்கெல்லாம் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அதான் நல்லவங்களா இருக்கணும். இவ்வளோ எல்லாம் கோழி சொல்லுவாள் பாரு. இந்த வசந்தி எல்லாம் வந்து நல்ல கோழி சொல்லுவா. ஏக்கா, அவளை சொல்லாதீங்க, அவள் நம்மள்கிட்ட தான் வந்து சொல்லுவா. இப்படியெல்லாம் விஷயம் அங்கே நடந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாள். அதனால அவ்வளோ நல்லவதான். சின்ன பொண்ணு எனக்கு பிடிக்கவே செய்யாது. சரிக்கா, நீ அவ்வளோ கதை ஒன்று பேச வேண்டாம், பேசினாலே எனக்கு சரையா இருக்கும். சரி கீதா, நம்ம அவ்வளோ கதையேன் விட போகிறோம். கொஞ்சம் தள்ளுவோமா? சின்ன பொண்ணு இங்கே வாயா. ஏன் 4 முடி? நம்ம கூட லட்சுமி அக்காக்கு அண்ணன் ஒருத்தன் வந்தாருல்ல, அவரும் இந்த பூசாரியும் கிடந்து டான்ஸ் ஆடிட்டு கிடக்கணும். வந்து பாரம் சின்ன பொண்ணு, காமெடியா இருக்கு. ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு விடு. இன்னும் வரேங்க, பாப்போம். நானும் வாரேன், பாப்போம். செருப்ப காலத்துல என்ன கலத்தையும் நம்மள என்ன கலத்தையும் நீங்களும் எல்லாரும் சிரிச்சுட்டே நில்லுங்க, வீடியோவுக்கு அப்பதான் நல்லா இருக்கும். பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த 3 பட்டையும் வந்து காட்டுக வேலைய. சரில, சீக்கிரம் செல்ல செட் பண்ணிட்டு வா, வீடியோ எடுப்போம். என்ன செட் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் சிரிச்சு நில்லுங்களா, அப்பதான் வீடியோவுக்கு நல்லா இருக்கும். 3, 2, 1 ஸ்டார்ட். சின்ன பொண்ணு திரும்ப கண்ணு. அவ்வளவுதான், வீடியோ சூப்பரா வந்துருக்கு. கட்டியா எடுத்து பாரல சிவனையும் தான் இருள கிருஷ்ணா. சின்ன பொண்ணு, இதே போல நம்மளும் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுவோமா, ஹிட் ஆயிரும். நோ நோ நோ, இப்போ சாப்பாடு 2வது ரீல்ஸு. சரி காய்ஸ், வீடியோவை இங்கே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, 2வது பார்ட் கண்டிப்பாக இருக்குது. சப்ஸ்கிரைப். பாய்.